2009-10 யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது யூபிஏவினுடைய செகண்ட் டென்யூரில் தான் நீட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீட் அப்படித்தான் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஸோ அதை முன்மொழிந்தவர் வந்து யாருன்னா அப்போதைய தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். அவர் தான் வந்து அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகமே செய்கிறாரு. 2012 இந்த நீட் தேர்வு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தாலும் பல மாநிலங்கள் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடி 2012 ஒரு இன்ட்ரீம் தடையும் வாங்கிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்ட்ரீம் தடை கொடுத்துருது. 2013 வெள்ளூரை சேர்ந்த கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஒரு வழக்கு தொடக்குறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸை இந்த நீட் வந்து கட்டுப்படுத்தாது, அதனால சிஎம்சிக்கு இதுல இருந்து விலக்கு கொடுக்கணும். சிஎம்சிக்கு மட்டுமல்ல, சிஎம்சி வாங்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லோருமே இதுல இருந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடுக்கும் போது சுப்ரீம் கோர்ட் வந்து சிஎம்சிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. நீட் என்பது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இங்க கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அவங்க நீட்டை வந்து ஸ்கிராப் பண்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட் 2013 கொடுத்த தீர்ப்பினுடைய சாராம்சம். மறுபடியும் 2016 என்டிஏ கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகு மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் நீட்டை ஒட்டுமொத்தமாக ரிவ்யூ பண்றாங்க. ரிவ்யூ பண்ணி இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ஒரு பெட்டிஷனை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் சார்பாக போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரே மாதிரியான ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வை எழுதுவதன் மூலமாக ஒரு சமமான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும். இந்தியா முழுவதும் ஒரே தேர்வை எழுதுறாங்க. இதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல முடியும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நீட்டை தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நாடுது. மே 2016 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் தொடர்ந்து நீட்டின் மூலமாக மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படிங்கிறத 2016 அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க. ஸோ நீட் வந்து 2016 மட்டும் 2 கட்டமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடந்தது. அதற்கு பிறகு இப்போது ஒரே கட்டமாக இந்தியா முழுவதும் நடக்குது. ஸோ இது நீட்டினுடைய ஒரு பின்கதை.